ஹலோ நண்பா! நருட்டோ கிளாசிக்ல எபிசோட் நம்பர் 81. இது ஒரு மஜாவான எபிசோடு. அத நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோவ. ஸ்டார்ட்டிங்ல காட்டுறாங்க கிசாமேவும், இட்டாச்சியும் இந்த ஊருக்குள்ள வர்றத. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி இருக்கான் வாசல்லயே. அவன் வந்து நீங்க யாருன்னு கேட்குறான். நீங்க யாருன்னு தான் கேட்டான் அவன். அதுக்குள்ள இவங்க 2 பேரும் கெஞ்சிட்ஸு போட்டு மயக்க வச்சுட்டான் இட்டாச்சி. அதுக்கப்புறம் அவனுங்க உள்ள போறானுங்க 2 பேரும். உடனே சாஸ்கேவ காட்டுறாங்க. அவன் வந்து பழச நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான். எல்லாத்தையும் யோசிக்கிறான். பழைய நடந்ததெல்லாம். அவன் நினைக்கிறான் ஃபாதரும் மதரும் அவனால தான் இறந்தாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் வீக்கா இருக்கிறதா நினைச்சு, ஆனா வீக்கா இல்லைன்னா நான் காப்பாத்திருக்கலாம், அவங்களோட ஃபாதர் மதர் அவங்க கிளானியே காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன். குனாயை அப்படியே பறக்க விடுறான். பறக்க விட்டோன்னா பழச அப்படியே மறைக்க நினைக்கிறான் அவன். அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா நருட்டோவை காட்டுறாங்க. நருட்டோ அப்படியே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ட்ரைனிங் எடுத்துட்டு டயர்டா உட்காந்துருக்கான். உட்காந்து சரி ட்ரைனிங்லாம் முடிஞ்சிச்சுன்னு அப்புறம் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு காலைல சாப்பாடு சாப்பிட்டு வந்து ட்ரைனிங் எடுப்போம் அப்படின்னு ஓடுறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கோனகாமாரு வந்து மேலே அப்படியே பார்த்துட்டு இருப்பான் எதையோ. அவன் அப்படியே தேர்ட் ஓகேயோட சிலையை பார்த்துட்டு நிற்கிறான் அவன். அப்படியே வருத்தமாக பார்த்துட்டு அழுதுட்டு நிற்கிறான் அவன். நருட்டோ வந்து பார்த்துட்டு இருக்கான். எல்லாத்தையும் பின்னாடி இருந்து பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம கிட்ட வரான். டக்குன்னு நருட்டோவை பார்த்தோன்னே இவன் அழுதுட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகலையா நருட்டோ அப்படின்னு பார்த்து கோனகாமாரு கேட்குறான் நருட்டோவை பார்த்து. உடனே நருட்டோ சொல்றான், ஸ்கூலை தான் உடச்சி போட்டானுங்களே, டேமேஜா கிடக்குது, அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க, நானும் அதை சரி பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உடனே நருட்டோ கேட்குறான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் வேணாப்பா அப்படின்னு கோனகாமாரு சொல்றான். உடனே கோனகாமாரும் நருட்டோவை பார்த்து கேட்குறான், உனக்கு என்ன வேணும், எனக்கும் ஒன்றும் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம 2 பேரும் முழிச்சிட்டு இருக்கானுங்க அந்த இடத்துலயே. நருட்டோவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, யோசிச்சுனே இருக்கான். கோனகாமாரு சொல்றான், வருத்தப்படாத, நம்மளும் இந்த ஊரை ஹெல்ப் பண்ணுவோம், ஊர் மக்கள் அதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க, நானும் போய் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான் கோனகாமாரு. சரி நருட்டோ, நீ போய் எடு ட்ரைனிங்க, நான் உனக்கு முன்னாடியே உட்கார ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பாரு தம்பி, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு செல்லமா தலையில தாட்டுறான் நருட்டோ. நருட்டோ ஏதோ ஒரு சீட் எடுத்து கொடுக்குறான் கோனகாமாரு கிட்ட. என்கிட்ட நிறைய டோக்கன் இருக்கு, சாப்பிட, நீ இதை வச்சுக்கோ, ஃப்ரீயா நூடுல்ஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்றான். டக்குன்னு பார்த்தா பின்னாடி வந்து கோனகாமாரோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. உடனே கோனகுமார் சொல்றான், சரிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டானுங்க, நான் போறேன் அப்படின்னு சொன்னான். உடனே நருட்டோ வந்து சரி நம்ம பேர் இச்சிராக்கி ராமன் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளம்ப பார்க்கறான் சிரிச்சுக்கிட்டு. டக்குன்னு சாண்ட் வில்லேஜ் ஆளுங்களெல்லாம் காட்டுறாங்க. அவங்க வந்து ஆச்சரியமா ஒரு குகைக்குள்ள இருந்து எல்லாத்தையும் ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பார்க்கறானுங்கன்னு பார்த்தா யாரும் இறந்து கிடக்குறாங்க. யாருன்னு பார்த்தா கெசிகாகே. இவர் வந்து ஆல்ரெடி இறந்திருக்காரு. சுனின் எக்ஸாம் நடக்கும்போது முன்னாடியே இறந்திருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான் அதை. ஹீரோ பாக்கி நினைக்கிறான், இதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரா, அப்ப நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்ததெல்லாம் யாரு அப்படி யோசிச்சு இருக்கான். இப்ப இவருக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் உரைச்சி மருந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கானா, அவன் அவன் சொன்னதை நினைச்சு நம்ம வேற இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு அனதர் சைடு பார்த்தா உரைச்சி மருவை காட்டுறாங்க. உரைச்சி மருக்கு 2 கை மட்டும் வேலை செய்யாம போயிடுச்சு. இவனுக்கு தேவையான வேலை எல்லாத்தையும் கபூட்டை தான் பாத்துக்கிறான். உடனே கபூட்டை சொல்றான், உன் கை போன நீ தான் 2 ஒக்காவையும் அழிச்சிட்டே, நீ பெரிய ஆள் தான்ப்பா அப்படின்னு ஒரு கொஞ்சம் இது கரெக்டா சொல்றான் அவன். டக்குன்னு உரைச்சி மாதிரி டென்ஷன் ஆயிட்டான். இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசின்னு இருக்காத, உன்னை இங்கேயே சாவச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். அப்படிதான் சொல்றான் அவன். டக்குன்னு உரைச்சி மாதிரி சொன்னதும் கபூட்டை பயந்துட்டான் ஒரு செகண்டு. சென்ட்டானா அது சொல்றான், நம்ம தான் இவ்வளோ முயற்சி செஞ்சு நம்ம அந்த விலீஃப் வில்லேஜ் அழிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். சொல்றான் உரைச்சி மார்க்கிட்ட. பட் ஆனால் நீங்கள் வந்து சாஸ்கேக்கு தான் கர்ஸ் மார்க்கை கொடுத்துருக்கீங்களே கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது சரிதான், ஆனால் அவனுக்காக தான் என் கை 2த்தையும் குத்துருக்கேன், என்னோட சயின்ஸையும் குத்துருக்கேன், அவன் கிடைப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு டென்ஷனாக சொல்கிறான். இவன் கூட வந்து வேலை செய்வேன் தூக்கணும்னு நினச்சதே இல்லை, நான் நினச்சது இட்டாச்சி உச்சியாவை தான், ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான் உரைச்சி மாறு. இட்டாச்சி என்னோட ஸ்ட்ராங்கானவன், அவனுக்கு என்னால் தொட கூட முடியல அவனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உரைச்சி மாறு. த பவர் ஆஃப் இட்டாச்சிங்க அங்கே தெரியுது இட்டாச்சியோட பவர் என்னன்னு. உரோச்சிமாருவும் அகாட்சுகில இருந்திருக்கான் அந்த ஆர்கனைசேஷன்ல. அவன் வந்து இட்டாச்சி வந்து ரொம்ப பெரிய ஆளு, அவனை அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா அவனே வெளில வந்துட்டான் உரோச்சிமாரு. இட்டாச்சி தான் அவனோட ஃபர்ஸ்ட் எய்மா இருந்திருக்கு. அவனை அடைய முடியலன்றதுன்னா அவனோட தம்பி சாஸ்கே கிட்ட வந்திருக்கான். டக்குன்னு நருட்டோ காட்டுறாங்க. அவன் எங்கேயும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான், எங்கன்னு தெரியல. டக்குன்னு அவன் ஓடிட்டு இருக்கான், ராமன் சாப்பிட தான் ஓடுறான். டக்குன்னு இட்டாச்சியும் கிசாமியும் காட்டுறாங்க. அங்கேருந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கானுங்க எல்லாத்தையும், இந்த வில்லேஜையே. டக்குன்னு ஜிரேயா சென்சேவை காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கே தெரியும், சிலும்பு வேலைலாம் பண்ணிட்டு இருப்பாரு அங்க ஓரமா. அவர் ஏதோ 2 வயசானவங்க வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்த்து ஜிரேயா சென்சேவை பார்த்து கேட்குறாங்க. ஊர்லயே நீங்க தான் பெரிய அட்வைசரு, நீங்க ஏன் என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு ஜிரேயா சென்சே. உனக்கு தெரியாம இருக்குமா நாங்க என்ன சொல்லி வருவோன்னு அப்படின்னு சொல்றாங்க அந்த 2 வயசானவங்களும்.
அதுவும் ஜிரே சொல்கிறாரு, அவங்க தான் சரண்டர் ஆயிட்டாங்களே சாண்ட் வில்லேஜ், அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்னங்க ரீசன் சொல்கிறாங்கன்னா, உரைச்சி மறுநாள் தான் நாங்கள் இப்படி சண்டை போட்டோம், இல்லைன்னா நாங்கள் இப்படி சண்டை போட்டிருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது, இப்போ நம்ம சண்டை போடுற மூட்லேயும் இல்லை, நம்மளால் சண்டையும் போட முடியாது, அதனால் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த வயசானவங்களாம். ஊர் வேறு ரொம்ப டேமேஜ் அடிச்சிச்சு. இதுக்காக இந்த ஊர் ரொம்ப டேமேஜ் இருந்ததுன்னா நாங்கள் அங்கங்கே ஒரு கமிட்டி போட்டு இப்போ உருவாக்கிட்டு தான் இருக்கோம். புது புது லீடரு எவால்வேட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த 2 வயசானவங்களும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊருக்கு ஒரு ஒக்காகே வேணும், அந்த லீடரு எல்லாரையும் வழிபடுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஜிராயா கிட்ட. அதனால தான் உன்னை ஒக்காக தீர்மானம் பண்ண வந்திருக்கோம். ஏன்னா நீ ஷார்ட் ப்ரோபியோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் லெஜெண்டரி சானின் வேறு. அதனால் நீ தான் இந்த ஊருக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் ரிசர்ச்சில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஜிராயா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இப்போ எங்களுக்கு ஒரு 5th ஒக்காகே வேணும், அதனால் நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஜிராயா சென்சே. அந்த 2 அட்வைஸரும் இப்படி சொன்னால் எப்படி, நீ தான் பெரிய சனி இந்த ஊர்லேயே, உன்னை விட்டால் இப்போ யார் இருக்கா எங்களுக்கு அடுத்த ஒக்காக தீர்மானிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லெஜெண்டரி சானின் என்னமோ 3 பேர், அதில் நான் ஒன்று, அடுத்தது வந்து ஊராட்சி மரம், 3ஆவதாக ஒருத்தவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாரு. 3ஆவதாக வந்து பார்த்தா சுன்னாடி, அவள் ஒரு லேடியாச்சே. அதுக்கப்புறம் அவள் எங்கே போனான்னு கூட தெரில, ரொம்ப நாளாக ஆளோ காணோம் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வேணால் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு ஜிராயா சென்சே சொல்கிறாரு. சரி கவலைப்படாத, நீ எப்படியாச்சும் கூப்பிட்டு வா, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக அவங்க கூட 3 ஆன்பு பிளாக் ஆப்ஸை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அட்வைசர்ஸ். ஜிராயா சென்சே டக்குன்னு சொல்கிறாரு, எனக்கு யாரும் வேணாம் கூட, நானே தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒருத்தனை மட்டும் என் கூட அனுப்பணும் அப்படின்னு கேட்குறாரு ஜிராயா சென்சே. அதுக்கு அட்வைசர்ஸ் யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணுறாங்க. அவர் யாரை கேட்டார் அப்படின்னு தெரில, ஆனால் அவர் நருட்டோவை தான் கேட்டிருக்காரு. அவன் வந்து அந்த நூடுல்ஸ் கடையில் உட்காந்துருக்கான் ராமன் சாப்பிட்டு. டக்குன்னு அந்த சீட்டை வந்து தேடிட்டு இருக்கான். அவங்க கோனகாமர்கிட்ட ஒன்று குத்தவணுன்னு தேடினா காணோம். டக்குன்னு அவர் பார்த்துட்டு, அந்த டோக்கன் இருந்தால் தான் உனக்கு நூடுல்ஸ் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். டக்குன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா ககாஷியை காட்டுறாங்க. அவன் வந்து புக்கு படிச்சுட்டு இருக்கான் ககாஷி. டக்குன்னு ஆசுமாவும் குருநாயும் வந்துட்டு இருக்காங்க. வந்து ககாஷி கேட்குறாரு, நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சுற்றுவீங்களா இப்போ பார்த்தலாம் ஜோடியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு குருநாய் சொல்கிறா, அதுக்கு வந்து குருநாய் தான் எங்களை கூப்பிட்டாங்க, அதனால தான் ஒன்றா வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா குருநாய். டக்குன்னு ஆசுமா கேட்குறான், நீ ஏன்ப்பா இங்கே இருக்க அப்படின்னு கேட்குறான். அவன் வந்து சொல்கிறான், ககாஷி நான் வந்து சாஸ்கேக்கு ட்ரீட்டு கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் ககாஷி. ககாஷி உள்ளே வந்து பார்க்குறான். உள்ளே பார்த்தா 2 பேர் உட்காந்துருக்காங்க, அந்த கிசாம விட்டாச்சு. அதை பார்த்து தான் சொல்கிறான் அவன் கண்ணை காட்டி, நான் வந்து சாஸ்கேக்கு ட்ரீட் தான் கொடுக்க வந்திருக்கேன். டக்குன்னு இட்டாச்சியை காட்டுறாங்க. அவன் டக்குன்னு கையை முறுக்குறான். அப்படியே டக்குன்னு யாராலையும் அவங்க கண்டுபிடிக்க முடியல, அது இட்டாச்சி தான் இருக்கானு. ஆனால் ஜொனின் ககாஷி கண்டுபிடிச்சிட்டான். அதான் அவன் வெளியே காட்டிக்கல, நைஸாக பார்க்குறான் அவங்களையே. ஆஸ்மாவும் பார்த்துட்டான். டக்குன்னு ககாஷி கண்ணு காட்டினதை 3 பேரும் அலர்ட் ஆகிட்டாங்க. 3 பேர் யாரோ வந்திருக்காங்க நம்ம ஊருக்குள்ளன்றத. சாஸ்கி அங்கேருந்து நடந்து வந்து, எதுக்கு ககாஷி என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சும்மா தான்ப்பா கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ககாஷி. டக்குன்னு உள்ளே பார்த்தா அவங்க 2 பேரும் காணாம போயிட்டாங்க. டக்காஷி டக்குன்னு கண்ணை காட்டுறான், 2 பேரும் போயிடுங்க இங்கேருந்து அப்படின்னு சொன்னேன்னு 2 பேரும் பறந்துட்டாங்க, ஆசுமாவும் குருநாயும். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நருட்டோ காட்டுறாங்க. அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அந்த சீட் எங்கடா போச்சு அப்படி தேடிட்டு இருக்கான். துணியெல்லாம் உதறி பார்க்குறான், அவனுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அந்த சீட்டு. அடுத்த சீனில் வந்து கிசாமியும் இட்டாச்சியும் நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு பிரிட்ஜு மேலே. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசுமாவும் குருநாயும் அங்கே என்ட்ரி கொடுத்துட்டாங்க. வழி மறைச்சிட்டு, நீங்கள் 2 பேர் யார், இந்த ஊரில் உங்களை பார்த்ததே இல்லையே, நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் ஆசுமா. ஆசுமா குருநாய், உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு இட்டாச்சி கேட்குறான். இவனுங்க ஒன்றும் புரியல ஆசுமாக்கு. என் பேர் எப்படி இவனுக்கு தெரியும், எங்கள் 2 பேர் பேரையும் அப்படின்னு யோசிக்கிறான் ஆசுமா. டக்குன்னு இட்டாச்சியை காட்டுறாங்க. அவன் அப்படியே ஸ்லைட்டாக அந்த கேப்பை தூக்குறான். அப்படியே அவனை சரிங்கான்னு தெரியுது. டக்குன்னு பார்த்தா இட்டாச்சி பயங்கரமாக அப்படியே ஒரு என்ட்ரி கொடுக்குறான் அந்த வில்லேஜில். ஆசுமா பார்த்துட்டு அப்படியே பெஜாராகி நின்ட்டான். என்னது இட்டாச்சியா அப்படின்னு. இட்டாச்சி நீ எப்படி இங்கே அப்படின்னு பார்த்து ஆசுமா கேட்டுட்டு இருக்கான். டக்குன்னு இட்டாச்சி கெத்தா அப்படியே நின்றுட்டு இருக்கான். பயங்கரமாக மாசாக இருக்குது இந்த சீனை பார்க்கும்போது. டக்குன்னு அவன் நெத்தியில் வந்து அந்த பேண்ட் இருக்குது, அந்த பேண்டில் வந்து லீஃப் வில்லேஜை போட்டு அடிச்சிருக்கு. அந்த மாதிரி அடிச்சிருந்தா அது வந்து ரோக் வில்லேஜ். டக்குன்னு சைடில் பார்த்தீங்கன்னா கிசாமே ஒசிகாக்கி என் பேர் அப்படின்னு அவனோட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான் கிசாமே. ஆசுமா சொல்கிறான், கிசாமே உன் கதையை நான் இப்போ முடிக்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்கான். கிசாமே சொல்கிறான், இட்டாச்சி நீ இவ்வளோ பெரிய ஆள் இல்லையாமே இந்த ஊரில் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் கிசாமே. டக்குன்னு குருநாய் சொல்கிறா, கிசாமே நான் உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு.
நீ நீ மிஸ்ட் வில்லேஜ்லேருந்து தானே வந்திருக்க. நீ ஒரு மோசமான நிஞ்சான்னு எனக்கு தெரியும். வாட்டர் வில்லேஜ்லேயே நிறைய பேரை சாவடிச்சுட்டு தானே வந்திருக்க அப்படின்னு குருநாய் பார்த்து சொல்லிட்டு இருக்கா. கிசாமி, நீ சாதாரண வில்லன் இல்லடா, பிங்கோ புக்லேயும் உன் பேர் இருக்கு அப்படின்னு சொல்றா. டக்குன்னு ஆஸ்மா கேட்குறாரு, இட்டாச்சி நீ இவ்வளோ பண்ணிட்டு எப்படிடா அந்த ஊருக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் உங்களை கொல்ற முடிவில் இப்போதைக்கு இல்லை, என் வழியை விட்டு நவுந்து போங்க, என் வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இட்டாச்சி. நீ சாதாரண விஷயத்துக்கு இந்த ஊருக்கு வந்திருக்க மாட்டே இட்டாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா உன் ஊர் மக்களே கொண்டு தெரிஞ்ச உனக்கு இங்கே நீ சாதாரண விஷயத்துக்காக வந்திருக்க மாட்டே, நீ வேற ஏதோ பர்பஸ்க்காக தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆசுமியா. டக்குன்னு கிசாமே ஸ்வாட் எடுத்து தரையில் தட்டுறான். அப்படியே புகை மூட்டமாக வருது. இவன் ரொம்ப பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் கிசாமே. இவன் சொல்கிற கிசாமே, வா இவனை எங்களை கொண்டுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இட்டாச்சி சொல்கிறான், அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல, இவங்கள சும்மா தட்டி விட்டு போயினே இருக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறான் இட்டாச்சி. 2 பேருக்கும் ஸ்மால் பேட்டில் மாதிரி நடக்க போகுது. அவங்க 2 பேர் ரெடியாக இருக்காங்க, இவங்க 2 பேர் ரெடியாக இருக்காங்க. டக்குன்னு கிசாமே டக்குன்னு ஆசுமாவை அடிக்கிறான். இந்த ஸ்வாடை வச்சு டக்குன்னு கத்தியை வச்சு நிறுத்திட்டான் அவன். டக்குன்னு குருநாய் வந்து கெஞ்சுட்சுல பெரிய ஆளாம். அவன் வந்து டக்குன்னு பெரிய ஆள் மாதிரி கெஞ்சுட்சு போடுறான் இட்டாச்சிக்கு எதிராகவே. டக்குன்னு அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியல ஆசுமாவால், அந்த கத்தியை வச்சு மேலே கையிலே கீச்சிட்டு போட்டான். ரத்தம் அப்படியே தெறிக்குது அவன் கையிலிருந்து. ஃபுல்லாக ஷார்ப் பிளேடாக இருக்குது. அதனால குருநாய் வந்து கெஞ்சிட்சு போட்டு இட்டாச்சி பின்னாடி போயிட்டா. அவள் இட்டாச்சியும் லாக் பண்ணிட்டா, கிசாமையும் லாக் பண்ணிட்டா. இட்டாச்சி வந்து அப்படியே ஸ்டெடியாக நிற்கிறான், எதுவுமே பண்ணாமல் கம்முன்னு நிற்கிறான். குருநாய் வந்து மரத்துள்ளேருந்து வெளில வந்து இட்டாச்சியை குத்த பார்க்குறா. குத்த பார்க்கும்போது இட்டாச்சி அங்கே போயிட்டான், குருநாய் அந்த இடத்துல இருக்கா. அவன் கெஞ்சிட்ஸுக்கு ரிவர்ஸ் கெஞ்சிட்ஸு போட்டு கெஞ்சிட்ஸு கார்டுன்னு நிரூபிச்சிட்டான் அந்த இடத்துல. உடனே இட்டாச்சி சொல்கிறான், இந்த மாதிரி கெஞ்சிட்ஸு வச்சு உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா மாஸ்டரில் அவன் இட்டாச்சி கெஞ்சிட்ஸுலேயே. டக்குன்னு குருநாய் அங்கேருந்து ரிலீஸ் ஆகி வெளில வந்துட்டா. இட்டாச்சி குத்த பார்த்ததுனால டக்குன்னு வெளியே வந்தோன்னே எட்டி ஒன்று விட்டான் பாருங்க, தண்ணியில் போய் உன்ட்டா குருநாய். குருநாய், நீ உங்ககிட்ட நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் நீ வேஸ்ட்டாக இருக்கே குருநாய் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கக்காஷி தலை என்ட்ரி பின்னாடி இட்டாச்சி பின்னாடி சரியான என்ட்ரி குத்தாரு. அப்படியான்னு இட்டாச்சி கக்காஷி கேட்குறாரு. உன் வாழ்க்கை இது முடிய போகுது இட்டாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் கக்காஷி. டக்குன்னு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆசுமாவும் கிசாமேவும் அடிச்சிக்கிறாங்க. அதில் மூஞ்சில் கேட்டான் ஆசுமா கிசாமேவை. வாட்டர் ஸ்டைல் வாட்டர் ட்ராகன் வச்சு கிசாமேவை இவன் ஆசுமாவை அடிக்கிறாரு கிசாமே. டக்குன்னு இன்னொரு வாட்டர் ஸ்டைல் ட்ராகன் வருது. கக்காஷி வந்து க்ளோன் போட்டான், அங்கே ஒரு கக்காஷி இங்கே ஒரு கக்காஷின்னு காப்பி நிஞ்சா கக்காஷி நிரூபிச்சிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட தான் இந்த வேலையை விட்டேன், ஆனால் கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு, இவங்க ரொம்ப பவர்ஃபுல் பண்ணி தோணுச்சு அப்பயே, அதனால தான் நானே இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இட்டாச்சி அப்படியே கண்ணு அப்படியே ஷெரியான் பயங்கரமாக தெரியுது, நீயா கக்காஷி அப்படின்னு பார்த்துருக்கான். 2 பேரும் ஐ டு ஐ பார்த்துட்டு இருக்காங்க ஷெரிங்கனை வச்சு. அடுத்தது நருட்டோ காட்டுறாங்க. ஒரு வழியாக அந்த சீட்டை எடுத்துட்டான் நருட்டோ. அதை வந்து நான் என் ஹெட்பேண்டில் வச்சுருந்தேன், அது ட்ரைனிங் அப்போ தொலைஞ்சிடக்கூடாதுன்னு என் ஹெட்பேண்டில் வச்சுருந்தேன், அதை இப்போ தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான் நருட்டோ. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் தராரு அவர். எதுக்குன்னு கேட்குறான் நருட்டோ. நீ நல்லா சாப்பிட்டு நல்லா ட்ரைனிங் எடு வளர்ந்து வா அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா போடுறாரு. அப்படி சிரிச்சிக்கிட்டே இருக்கான் நருட்டோ. டக்குன்னு ஜிரா சென்சே வந்துட்டாருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க சென்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அடுத்த பாட்டில் செம்மையாக இருக்கும். அடுத்த பாட்டு வேணும்னா கமெண்ட் அண்ட் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பை கைஸ்.